வெல்கம் டு ஆபிதாரியன் சேனல். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு போண்டா 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு கடல மாவெல்லாம் கலக்கணும். இப்போ வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வேகுது. நம்ம வந்து இப்போ வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகா, கருகாப்பில், கொத்தமல்லி தழை, கடுகு, கொஞ்சம் தாளிக்கிறக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு தாளித்து, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து தாளித்து, தேவையான உப்பு போட்டு இதில் தாளித்து நல்லா உருண்டை பிடிச்சி கடல மாவு கலக்கி வைக்க போகிறோம். பாருங்கள், கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். இது வேறையா கொஞ்சம் அளவாக. இது ஒரு 4 ஸ்பூன், அது ஒரு 4 ஸ்பூன். கடல மாவு 4 ஸ்பூன் போட்டுருக்குறோம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறணும், நல்லா ஊறணும். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு 4 அனுசம் பிசைஞ்சு வெங்காயம், பச்சை மிளகா, கருகாப்பில், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு நல்லா தாளித்து நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கணும். இப்போ வடைச்சட்டி வச்சு அடுப்பத்தை வைக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வேகணும், நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு இதெல்லாம் போடுறோம். பாருங்கள், கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடிச்சது வெங்காயத்தை போடணும். ஈஸியான வேலை தான், கஷ்டம் இல்லை. நல்லா செவந்தது. கொட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா வறுக்கணும். நல்லா செவந்தது. உருளைக்கிழங்கு பிசைஞ்ச உருளைக்கிழங்கை போட்டு உருண்டை முடிச்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் தாளித்த உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். தேவையான உப்பு. இதில் கொஞ்சம் உப்பு பத்தாதில்ல, அதனால் மாவில் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சிக்கணும். இப்படி சின்னதாக உருண்டை பிடிச்சி போடணும். போடுறோம். பாருங்கள், இது வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 நிமிஷம் வேலை தான். இப்போ உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.